ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா எக் ரைஸ் தான் செய்ய போகிறோம். அது எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் வீடியோவில். பார்த்தீங்கன்னா ஒரு 4 முட்டை எடுத்துக்கலாம், ஒரு 3 வெங்காயம், ஒரு தக்காளி, 2 மிளகா, பச்சை மிளகா எடுத்துக்கங்க, கட் பண்ணிக்கங்க. கட் பண்ணி பிளேட்டில் வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்தது ஒரு கடாய் ஒன்று எடுத்துக்கங்க. கடாய் எடுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா அடுப்பு பற்ற வச்சுங்க. அடுப்பு பற்ற வச்சுட்டு மணல் எடுத்து வச்சுருங்க. தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கங்க. தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் சூடான உடனே கடுகு போட்டுக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் எண்ணெய் சூடாகணும். சூடாகிடுச்சு. தேவையான அளவு கொஞ்சம் கடுகு கொஞ்சம் போட்டுக்குங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் பச்சை மிளகா போட்டுங்க. 2 கட் பண்ணி வச்சுருந்தாலும் அதை கொஞ்சம் பச்சை மிளகா போட்டுங்க. நல்லா பச்சை மிளகா போட்டுங்க. நல்லா இதுவாகட்டும். அடுத்தது ஆனியன் போட்டுங்க. நம்ம தேவையான அளவு கட் பண்ணியிருக்கோம், அதனால் ஆனியன் போட்டுங்க. அவ்வளோ ஆனியன் மட்டும் தள்ளிட்டு போட்டு கொஞ்சம் வதக்கணும். அவ்வளோதான், ஆனியன் போட்டு கொஞ்சம் வதக்கிங்க. ஆனியன் வதக்குங்க. போட்டு கருவேப்பிலை கொஞ்சம் போட்டாச்சு. அவ்வளோதான், இப்போ வதக்கலாங்க போட்டு. அவ்வளோதான், அப்படியே வதக்கிங்க. கொஞ்ச நேரம் அப்படியே வதக்குங்க. நல்லா ஆனியன் கொஞ்சம் நல்லா வதங்கணும். நல்லா வதங்கினா தான் நல்லாயிருக்கும். அவ்வளோதான், நல்லா வதக்கிட்டே இருங்க. கலர் மாறணும் ஆனியன். அவ்வளோதான், நல்லா கலர் மாறணும். ஆனியன் கொஞ்சம் வதங்கிடுச்சு. தக்காளி போட்டுக்குவோம். அவ்வளோதாங்க, தக்காளி போட்டு நல்லா வதக்குங்க. நல்லா கொஞ்சம் தக்காளி நல்லா வதங்கணும். கொஞ்சம் பெருசு பெருசாக இதுக்கெல்லாம் கொஞ்சம் நசுக்கி போடணும். அவ்வளோதான், அப்படி போட்டு வதக்கணும் நல்லா. அவ்வளோதாங்க, நல்லா போட்டு வதக்கணும். தக்காளி நல்லா வதங்குது. நல்லா வதங்கின உடனே இது மாதிரி நல்லா வதக்குங்க. தக்காளிலாம் நல்லா வதங்கணும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. தக்காளி நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தேவையான அளவு மிளகாத்தூள் போட்டுங்க. எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு போட்டுங்க. மிளகு நம்ம பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கிறோம். கொஞ்சம் போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, போட்டு தேவையான அளவு உப்பு கொஞ்சம் எடுத்துங்க. உப்பு கொஞ்சம் எடுத்துக்கிட்டு தேவையான அளவு உப்பு போட்டுங்க.
அவ்வளோ தேவையான அளவு உப்பு கொஞ்சம் போட்டுங்க. போட்டு கொஞ்சம் நல்லா உப்பு போட்டுட்டு நல்லா கொஞ்சம் வதக்கணும். அந்த மிளகாத்தூள்லாம் கொஞ்சம் நல்லா வதங்கணும். வதங்கினா தான் கொஞ்சம் டேஸ்ட்டு வரும். அவ்வளோதான், நல்லா வதக்கிங்க. அதை நல்லா வதக்கிட்டே இருங்க. நல்லா வதக்குங்க. அந்த அளவுக்கு வதக்கிட்டு இதெல்லாம் நான் தான் பண்ணிகிட்ருக்கேன். எக் ரைஸ் வந்து நானே பண்ணிகிட்ருக்கேன். நான் பண்ணிகிட்ருக்கேன், பார்த்தீங்கன்னா தெரியும். அவ்வளோதான், நல்லா கொஞ்சம் நல்லா வதங்கணும். மிளகாத்தூள்லாம் போட்டுங்க, நல்லா கொஞ்சம் வதங்கணும். அவ்வளோதான், நல்லா கொஞ்சம் அவ்வளோதான். அதுக்கப்புறம் முட்டை 4 முட்டை வாங்கி வச்சுருக்கோம். அந்த முட்டையை பார்த்தீங்கன்னா உடச்சி ஊற்றணும். நல்லா இது கொஞ்சம் வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் அவ்வளோதான், நல்லா வதக்கணுங்க. அது டேஸ்ட் வரணும்னா இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா வதக்கணுங்க. அவ்வளோதாங்க, நல்லா வதக்கணும். அவ்வளோதாங்க, கொஞ்சம் இதுவாகிடுச்சு, கொஞ்சம் அடி பிடிக்கிற மாதிரி இருக்குது. நல்லா கம்மி பண்ணிவிட்டு முட்டையை உடச்சிக்குங்க. முட்டையை உடச்சி ஊற்றிக்குங்க. ஒரு முட்டையை உடச்சி ஊற்றாச்சு. அடுத்து இன்னொரு முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம். ஒரு 4 முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம். 2வது முட்டை ஊற்றுறோம். அப்படியே பார்த்து உடச்சி ஊற்றிங்க. 2 முட்டை ஊற்றி வச்சு இன்னும் 2 முட்டை ஊற்றணும். 3வது முட்டை ஊற்றுறோம். அவ்வளோதான், உடச்சி அந்த அளவுக்கு உடச்சி ஊற்றிங்க. அவ்வளோதான், இன்னொரு முட்டை 4 முட்டை உடச்சி ஊற்றிப்போம். அவ்வளோதாங்க, அவ்வளோதான், 4 முட்டை உடச்சி ஊற்றியாச்சு. அவ்வளோதான், கொஞ்சம் 4 வதக்குவோம். அவ்வளோதான், 4 வதக்குவோம். அவ்வளோதாங்க, அப்படியே கொஞ்சம் இதுவாகணும். முட்டை கொஞ்சம் இதுவாகும். அவ்வளோதாங்க, போட்டு 4 வதக்கினே இருந்தீங்கன்னா முட்டை இது பொரிஞ்சு நல்லா கொஞ்சம் இதுவாக வரும், ஒரு பதத்துக்கு வரும். அவ்வளோதாங்க, எப்படி இருக்கு பாருங்கள், பக்காவாக பண்ணியிருக்கேன் பாருங்கள் நான். அவ்வளோதாங்க, அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் வதக்கினோம்னா அது பக்காவாக எக் ரைஸ் ரெடி ஆகிடும். எக் ரைஸ் ரெடி தான் பண்ணிகிட்ருக்கோம். நான் தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். வீட்டில் நான் தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் எக் ரைஸ். ஒரு பேச்சுலராக இருந்தால் அதெல்லாம் வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதான், நான் தான் பண்ணிகிட்ருக்கேன் எக் ரைஸ் பார்த்தீங்கன்னா. அவ்வளோதாங்க, நல்லா கொஞ்சம் வதக்கிங்க. ரெடி ஆகிடுச்சு நமக்கு. எக்கு கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு, பக்காவாக இருக்குது. அவ்வளோதான், நல்லா வதக்கிங்க. அவ்வளோதாங்க, போட்டு நல்லா வதக்கிங்க வேண்டிதான். ரெடி ஆகிடுச்சு பக்காவாக. அவ்வளோதான், பாருங்கள் எப்படி தெரிஞ்சா பக்காவாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். அவ்வளோ எக்கு நல்லா ரெடி ஆகிடுச்சு. அப்புறம் ரைஸ் தான் எடுக்கணும். அவ்வளோதாங்க, பாருங்கள் எக்கு எந்த அளவுக்கு நல்லா ரெடி பண்ணியாச்சு டேஸ்ட்டாக. அவ்வளோதான், ரைஸ் எடுத்துப்போம். ரைஸ் எடுத்து போட்டுக்கலாம். தேவையான அளவு ரைஸ் போட்டுக்குங்க.
எந்த அளவுக்கு தேவையோ அந்த எக் ரைஸ் கலர்றதுக்கு அந்த அளவுக்கு ரைஸ் போட்டுங்க. அவ்வளோதாங்க, தேவையான அளவு சாப்பாடு போட்டுக்கிட்டு கலரி கண்டிதாங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் நானே பண்ணதுங்க. எக் ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம ஸ்டைலில் பண்ணது. அவ்வளோதாங்க, எக் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. போட்டு கலர் வண்டி தான். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ போட்டிங்கன்னா ரைஸ் போட்டு இது பண்ணியாச்சு. அவ்வளோதாங்க, பாருங்கள் எக் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், கொஞ்சம் நல்லா கலர்னோம்னா ரெடி ஆகிடும். கலரும் பாருங்கள், கலரி ஆச்சு பாருங்கள். எக் ரைஸ் நல்லா நமக்கான பதம் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் எடுத்து இறக்கி வச்சு சாப்பிட்டுக்கலாம். இதாங்க பேச்சுலருக்கு நல்லா யூஸ் பண்ணுங்க. பேச்சுலராக இருந்தீங்கன்னா பார்த்து இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கங்க. அவ்வளோதாங்க, எக் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. டேஸ்டான எக் ரைஸ். அவ்வளோதாங்க, எக் ரைஸ் தாங்க ஃபுல் ஃபினிஷ். அவ்வளோதாங்க, இறக்கி சாப்பிட்டு கொண்டிருந்தாங்க. அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. எக் ரைஸ் ரெடி. எக் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ்.